ராமாயணத்தை பற்றி நிந்த பண்ணுறவர்கள் அப்படிங்கிறவா தூஷணை சொல்கிறவர்கள்ங்கிறவா ரெண்டு விதம். ஒன்று பிளாக் அண்ட் ஒயிட்டாக சொல்கிறவா, நான் ராமாயணத்தினுடைய எனிமி, ராமாயணத்தை அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவான்னு ஒரு குரூப்பு. இத்தனை நாள் பேசப்பட்டதோ அவள் விஷயம் இல்லை, அவளை இங்கே எடுத்துக்கவே இல்லை. ஆனால் நேற்றுக்கு இன்னைக்கு உள்ள விஷயம் மட்டும் சொல்கிறேன். ராமாயணத்துக்கு பெரிய சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நிறைய கிராண்ட் கொடுங்கோ அப்படின்னு அந்த கிராண்ட்டையும் நம்மக்கிட்டேருந்தே எடுத்துண்டு, பிரில்லியன்ட் ஐடியா அது. ஆக்சுவலி மேக்ஸ் முடர்லாம் கூட பண்ணாதது. ஏன்னா அப்போ இந்தியா ஏழை நாடாக இருந்தது. அஃப்கோர்ஸ் யார் கிராண்ட் கொடுப்பா? இப்போ இந்தியாவிலேருந்து மல்டி மில்லியனர்ஸ்லாம் இருக்கா. அதனால அவள்கிட்டேருந்தே கிராண்ட்டையும் வாங்கிட்டு ராமாயணத்துக்கு சர்வீஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இவாளும் தெரிஞ்சோ தெரியாமையோ எதுக்காக கொடுக்குறான்னு தெரியல, இவாள்கிட்டேருந்தே ஃபண்டை ரைஸ் பண்ணி ஆனால் ராமாயணத்தை அழிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய பவர்ஃபுல்லான குரூப் ஒன்று இருக்கு. இவாளை பற்றி நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், அது ஷெல்டன் போலாக்கா இருக்கட்டும் அல்லது தேவதத் பட்நாயக்கா இருக்கட்டும், அடுத்தது அவரை பற்றி தான் சொல்ல போகிறார். தேவதத் பட்நாயக் லஞ்சுக்கு அப்புறம். இவா எல்லார்ட்டையும் முக்கியமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அல்லது டைரக்டாக அட்டாக் பண்ணுறவாழ்ட்டையும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இவர்கள் யாருமே ராமாயணத்தில் ரொம்ப பெரிய அப்நார்மலான மேல் ஷாமனிசம் நடக்கிறது, இவ்வளோ பெரிய ஒரு இலக்கியம் இந்த இந்தியாவை கைடு பண்ணால் எல்லாம் ஹோல் இந்தியா மேல் ஷாமனிஸ்டிக் ஆகிடும், பெண்களை விடுதலை பண்ணி ஆகணுங்கிறதுக்காகவோ, ராமாயணம் இஸ் லிட்ரேச்சர் ஆஃப் அப்ரஷன் ஆயிண்டே இருக்கு இந்தியாவில் ராமாயணத்தால், இதை நீக்கி இங்கே இருக்கிறவர்கள்லாம் லிபரேட் பண்ணணுங்கிறதுக்காகவோ, இது எதுக்காகவும் அவர்கள் ஒர்க் பண்ணலை. இது எதுக்காகவுமே அவர்கள் ஒர்க் பண்ணல. இதெல்லாம் வெறும்ன வாயால் சொல்லிக்கிறது தான். அவர்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு காரணம் ஒரு இன்விசிபிள் ஃபோர்ஸ் இவர்கள் எல்லாருக்கும் நிறைய ஃபண்டு பண்ணி அவார்டு கொடுத்து இந்த இந்தியாங்கிற நாட்டை சுக்குநூறா செதறடிச்சு ஒட்டைக்கணும். அதுக்கு வழி நீ ராமாயணத்தை கிழியும் கிழிச்சாதான் நடக்கும். அது ராமாயணம் இஸ் எ லிங்கிங் ஃபோர்ஸ் இன் இந்தியா. அதனால எந்தெந்த வழியிலெல்லாம் ராமாயணத்தை ராமரை கிழிக்க முடியுமோ மேக்சிமம் அவ்வளோ வழியிலையும் டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் கிழிச்சுட்டே உட்காந்துட்டு. அதுதான் இங்க விஷயம். ராமர் எழுந்தா தப்பு, நின்னா தப்பு, உட்காந்தா தப்பு, ராமர் சிரிச்சா தப்பு, ராமர் நடந்தா தப்பு அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதை தகர்க்கணும். ராமாயணத்தை ஹனுமாரோ ராமரோ லக்ஷ்மணனோ whoever is considered to be a positive character in the epic, அவ எத்த பண்ணாலும் தப்பு. இப்போ தேவதத் பட்நாயக் எடுத்துப்போம். ஒரு சின்ன விஷயம் எக்ஸாம், தேவதத் பட்நாயக் நானே ஆரம்பிச்சு வச்சுருந்தேன், அடுத்தது இதுதான் வரப்போகுது. அந்த மகானுபாவர் எடுத்துப்போம். அவர் விமன் ஃப்ரீடம்காக வந்தவர். ராமாயணங்கிறது ஒரு மேல் அப்ரசிவ் லிட்ரேச்சர், அதுலேருந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு 140 கோடி மக்களை காப்பாற்றுறதுக்காக வந்தவர். இஃப் ஹி இஸ் ட்ரூலி கன்சர்ன்டு வித் உமன் ஃப்ரீடம், நிஜமாவே அவருக்கு பெண்களை மதிக்கணும், பெண்களோட ஃப்ரீடம் தான் முக்கியங்கிற பட்சத்தில் அவர் ராமாயணத்தை பற்றி எழுதும் பொழுது, அதில் ராவணனை பற்றி வரும்பொழுது என்ன எழுதலாம், என்ன எழுதணும்? ஒரு பெண்ணை கொண்டு லங்கையில் வச்சு அசோகவனத்தில் டார்ச்சர் பண்ணுறவன், வலுக்கட்டாயமாக கொண்டு டார்ச்சர் பண்ணுறவன், ப்ராபபிளி அக்கார்டிங் டு த லாஸ் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ், இப்போ இருக்கிற கரண்ட் லாஸில் த கிரேட்டஸ்ட் கிரைம் ராவணம் பண்ணது. யாருக்காவது ஆட்சேபணம் உண்டா? வலுக்கட்டாயப்படுத்தி ஒரு பொண்ணை கொண்டு தன்னோட இடத்துல வச்சுண்டு கம்பல் பண்ணி டார்ச்சர் பண்ணி என்ன நீ கல்யாணம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றது
இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் கிரைம். அது மாதிரியான விஷயம் அது. அதை பற்றி தேவதத் பட்நாயக் எழுதுறது என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, ராவணன் வந்து சீதையை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தான். ரொம்ப டீசெண்டான விமனெல்லாம் சீதாதேவியோட பழக விட்டான். சீதாதேவியின் இடத்துல தன்னுடைய அம்மா, தன்னோட மனைவி, தன்னுடைய தங்கை முதலிய ரொம்ப டீசெண்டான, ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கனான, ரொம்ப ரொம்ப சீதையின் இடத்துல பக்தி உடைய பெண்மணிகள்லாம் தான் ராவணன் சீதையை போய் ஆராதிக்கணும் அப்படிங்கிறத ஏற்பாடு பண்ணான் அப்படின்னு எழுதுறார். இவருக்கு வந்து ஃபீமேல் ஃப்ரீடமில் இன்ட்ரெஸ்டா அல்லது ராவண ஸ்துதியில் இன்ட்ரெஸ்டா? இது நம்ம திங்க் பண்ண வேண்டிய விஷயம். எதில் இன்ட்ரெஸ்ட் உடையவர் இவர் அப்படிங்கிறத இந்த இடம் காட்டி கொடுக்கும். இஃப் ஹி இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் ஃபீமேல் ஃப்ரீடம், ராமாயண கதையை அவர் கையில் எடுத்துட்டார் அப்படின்னா, அவர் ஃபீமேல், இதுவே பாரதியாராக இருந்தால் ஒரு ராமாயணம் பாரதியார் எழுதுறாருன்னு வச்சுப்போம். இந்த இடத்துல வெகுண்டு எழுந்து ராவணனை சாடுவர் அவன் பண்ண காரியத்தை. அதுதான் உண்மையில ஃபீமேல் ஃப்ரீடம்க்கு உள்ள லட்சணம். இதுதான் ஃபீமேல் ஃப்ரீடம்க்கு உள்ள லட்சணம். கர்ணாபிரான் சாடுவார் ராவணனை. ஆனால் எந்த ராமாயணத்திலையும் சொன்னேன் இல்லையா நேற்றுக்கு, 300 ராமாயணாஸ் என்ன 3000 ராமாயணாஸ் வச்சுக்கோங்க. உனக்கு தெரிஞ்சது 300 ராமாயணம், நான் எனக்கு தெரிஞ்ச ராமாயணத்தை சொல்கிறேன் 3000 ராமாயணம். 300 ராமாயணாஸ்னு ஏகே ராமானுஜத்தோட ஆர்டிகிள், அதை சொல்கிறேன். 3000 ராமாயணத்துலையும் அந்த ராவணன் அப்படிங்கிறவன் சீதாதேவியை அசோகவனத்தில் வச்சு கொஞ்சம் நெஞ்சம் இல்லாமல் படுத்திருக்கான், டார்ச்சர் பண்ணியிருக்கான், கோரமான அரக்கிகளை விட்டு அச்சுறுத்திருக்கான், கொடுமைப்படுத்திருக்கான். அப்படிங்கிறதுல யாருக்குமே மறுப்பு இருந்ததா தெரியல. மேபி இந்த ஜெயின் வெர்ஷன் ஒன்று எக்ஸப்ஷனலாக இருக்கலாம். என்ன, அது அஹிம்சா டெக்ஸ்ட். என்ன அப்படிதானே சொல்லிக்கிறது தன்னை. எனிஹவ், கம்மிங் பேக் டு த பாயிண்ட். இவ்வளோ ராமாயணத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னா, ராவணன் டார்ச்சர் பண்ணான் அப்படிங்கிற விஷயம். அப்படி இருக்கும் பொழுது தேவதத் வந்து சொல்கிறான் இல்லையா, எந்த ராமாயணத்துலேருந்து எப்படி வேணால் எடுத்துக்கலாம், என்ன வேணால் சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம், ஃபோக்லோர்லேருந்து எடுத்துக்கலாம். அமேசான் ஃபாரஸ்ட்டில் ஒரு ஃபோக்லோர் ஒன்று இருக்குது. என்ன, இந்த இடத்துல சீதா கல்யாணம் வந்து மேசச்சூசஸ் தான் நடந்ததுன்னு அப்படின்னு வாய்க்கு வந்து அதை உளறிண்டு அது மாதிரி தானே இருக்கார் தேவதத் பட்நாயக். இது எந்த ஃபோக்லோர்லேருந்து எடுத்தாருன்னு தெரியல. இது ராவணன் வந்து சீதாதேவியை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சு, அந்த சீதாதேவிகிட்ட ரொம்ப டீசெண்டான உமனை, தன்னோட அம்மாவை, தன்னுடைய மனைவி, அப்புறம் தன்னோட தங்கை, ரொம்ப டீசென்ட், மோஸ்ட் டீசென்ட் இந்த வேர்ல்டு, தன்னுடைய தங்கை முதலிய ரொம்ப கண்ணியமான, ரொம்ப நல்லவாளை சீதாதேவியோட பழக விட்டான். அப்படிங்கிறது நிச்சயமாக ராவண ஸ்துதிக்காக ஏற்பட்ட விஷயமே தவிர, இங்கே ஃபீமேல் லிபரேஷன் அப்படிங்கிறதோ அல்லது டவுன்ட்ராடன் அப்லிஃப்ட்மெண்ட்டுங்கிறதோ இதெல்லாம் லட்சியம் இல்லை. ராவண ஸ்துதி தான் லட்சியம். ராவண ஸ்துதியோட லட்சியம் ராமரை குறைக்கணும், ராமரை இறக்கணும் அப்படிங்கிறது தான். ராமரை இறக்கிறதுனுடைய லாபம் ஹிந்துக்களோட மனசை ஹர்ட் பண்ணணுங்கிறது தான். ஹிந்துக்களோட மனசை ஹர்ட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் டிஃபார்ம் பண்ணணும், ராமரை வந்து ரொம்ப டிஃபார்மேட்டிவாக காட்டி ராமாயிஸ் அப்ரசிவ்னு காட்டணுங்கிறது தான். ராமாயிஸ் அப்ரசிவ்னு காட்டினால் அப்போ இந்த 140 கோடி மக்கள் எந்த ராமரை வச்சு ஒன்று படுறாளோ அவள் எல்லாரையும் சிதிலாக ஆக்கணுங்கிறது தான். இவ்வளோ பெரிய அஜெண்டாக்கு உட்பட்டு அதுக்கு அவார்டு வாங்கி பைசா வாங்கி எழுதக்கூடிய கேங் இது. அதுதான் பாயிண்ட். அதில் இவா யாரும் எக்ஸப்ஷன் இல்லை. சம்டைம்ஸ் என்ன பண்ணிப்பா அப்படின்னா, நாங்களும் ஹிந்துத்வாதான்னு சொல்லிக்க வேற சொல்லிப்பாவா. அது வேற. அதாவது நாங்களும் ஹிந்துக்கள்னு சொல்றது இல்லை, ஹிந்துத்வான்னே சொல்லுவா. நானே ஆர்எஸ்எஸ் காரன் தான் கூட சொல்லுவா. அது ட்ரூவா கூட இருக்கலாம், ஐ டோன்ட் நோ. அதை கேட்டு சில ஆர்எஸ்எஸ் காரா ஏமாறுவா. ஆர்எஸ் தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க, நானே ஹிந்து நேஷனலிஸ்ட் தான். எனக்கு சமர்த்த ராமதாசர் காட்டின மார்க்கம் அது. யாரோ சொன்னா என்ன அப்படின்னா, நீ ஓவரா போறேளே,
ஹிந்து நேஷனலிசம் அது இது அப்படின்னு சொன்னால் நான் வந்து இல்லை அப்படிலாம் போகிறவர் இல்லை அவர் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, அப்படிலாம் சொல்லாது, எங்கள் ஓவராக போகிறவன் தான். லெட் மீ பி கிளியர், ஐ எம் ஏ ஹிந்து நேஷனலிஸ்ட். யாருக்காவது டவுட் இருந்தது அதில் என்ன கேட்டுக்கோங்க, நான் வெளிப்படையாக சொல்கிறேன், எங்கே வேணால் வந்து சொல்கிறேன். நான் என்ன ஹிந்து நேஷனலிஸ்ட்னு ஏற்றுண்டா ஏற்றுக்கோங்க, அது ஓ இவர் ஹிந்து நேஷனலிஸ்டா ரங்கஞ்சியை பிடிக்காது அப்படின்னா வேண்டாம், டசன்ட் மேட்டர். என்ன ஹிந்து நேஷனலிஸ்ட்னு ஏற்றுன்னு பிடிக்காத போச்சுன்னா ஐ டோன்ட் கேர். எங்கே விட்டேன் இப்போ, என்னை பற்றி சொல்லிக்கிறதுக்காக வரல, எங்கேயோ விட்டேன். நான் ஒரு ஹிந்துத்துவாக்காரன் தான், ஹிந்துத்துவாவை ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் அப்படிலாம் சொல்லிக்க கூடியவா. அது மாதிரி ஷெல்டன் போலா கட்டாயம் சொல்லிக்க மாட்டார். த ஒன்லி ஸ்காலர் ஆஃப் த டெட் லாங்குவேஜ். இல்லை, அவரை பற்றி டிஃபைன் பண்ணிக்கிற விதம் அது. இப்போ இந்த அமிஷ் திரிபாட்டி ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய ஆர்எஸ்எஸ்காராலே அவரை வந்து ஹிந்துத்துவா பர்சன் தான் நினச்சின்னு இருக்கா. என்ன இப்படிலாம் எழுதுறாரு இவர்? இப்போ சொன்னது தான் அவரோட ராமாயணம், அமிஷ் ராமாயணம். இப்போ கேட்டோம் இல்லையா, இது பரதனுக்கு 5வது கேர்ள் ஃப்ரெண்டு, இதெல்லாம் தான் அமிஷ் திரிபாட்டியோட ராமாயணம். இது மாதிரிலாம் எழுதுறாரு இவர் அப்படின்னு அவள்கிட்ட கேட்டா, ஹிந்துத்துவாக்காரர்கள்ட்ட கேட்டா, எல்லாரையும் சொல்லலை, சில பேர் பாவம் அவள் என்ன பதில் சொல்லுவா அப்படின்னா, இல்லை ஒரு டிஃப்ரெண்ட் வேயாக பார்க்கறது தான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப். எவ்வளவோ முறை பல வேறு இடங்களில் பல பேர் ராமாயணத்தை கொஞ்சம் மாற்றிலாம் எழுதியிருக்கா இல்லையா, இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக. அது மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி, காலத்தின் கோலம்னு சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன், இருங்க, காலத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதுகிற விதம் இது அப்படின்னு காமாயிடுவா. என்ன ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அவர் பின்னாடி ஒரு பெரிய க்ரௌடு இருக்குது, அவர் ஒரு ஹிந்துத்துவாக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டராக இருப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை தான், அவரோட க்ரௌடோட அப்படியே ஹிந்துத்துவாக்கு சப்போர்ட் பண்ண போகிறார் அப்படிங்கிற நம்பிக்கை தான். அவரால் ஹிந்துத்துவாவுக்கு மிகப்பெரிய ஆபத்தும் வரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இது என்ன மாதிரி ஆளுக்கு சொல்லி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த புஸ்தகத்தை விட்டுருங்க, இந்த புக்கை நீங்கள் பார்த்த ஏதோ ராமரை புகழராமா, இவ்வளோ அசிங்கங்கள் இருந்த புஸ்தகமாக இருந்தாலும் ராமரை புகழறதா தான் சொல்லிக்கிறார். ராமரை புகழறதுக்காக ராம பக்தனா தான் தன்னுடைய புக்கை எழுதினதா சொல்லிக்கிறார். இது ராமரை புகழற புக்காவே நம்ம எடுத்துப்போம், இத்தனை அசிங்கத்தையும் ராமரை புகழற புக்காவே நம்ம எடுத்துப்போம், இவனை ராம பக்தன்னு எடுத்துப்போம், அமிஷா. இதெல்லாம் இருக்கட்டும். டைரக்டா ராமாயணத்தை அட்டாக் பண்றதுக்கு அப்படின்னு வர புக்ஸ் இருக்கு பார்த்தேளா, டைரக்டா ராமரை வில்லனாவே அடிச்சு ட்ரீட் பண்ணி ராமன்னா அயோக்கியன் அப்படின்னு கூசாம எழுதுற புக் இருக்கு பார்த்தேளா. அது மாதிரி புக்ஸ்ல ஒரு புக்கு இன்னைக்கு அசுரா த வேங்கிஷ்டு ஹீரோ அப்படிங்கிற புக்கு. அந்த புக்கோட ஆத்தர் பேர் என்ன பாருங்க, ஆனந்த்னு பேர் போல் இருக்கு, ஆனந்த். ஐ திங்க் ஆனந்த் இஸ் பெட்டர் தேன், ஃபார் பெட்டர் தேன் அமிஷ் திரிபாட்டி. ஏன் அப்படின்னா, நான் ராமரை அயோக்கியன் தாண்டா சொல்லுவேன், முடிஞ்சு போச்சு. அமிஷ் திரிபாட்டி என்ன அப்படின்னா, நானுமே ஒரு ராம பக்தன் தான், நானுமே ஒரு ராமாயணத்துக்கு சர்வீஸ் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறது. எவனாவத்த ராமரை அயோக்கியன்னு சொன்னான்னா அவன் வேற ஆள் அப்படின்னு ஒதுக்கிட முடியும். இவன் இருக்கானே யாரு, இந்த புக்கு இருக்க, நீங்க அவா வீட்டுக்கு போய் செக் பண்ணுங்க, உங்க பேரம்பேத்தி கையிலலாம் இருக்கும், அவளோட ரேக்கிலலாம் இருக்கும், இந்த புக்கு இருக்கும், ஒவ்வொரு வீட்லேயுமே இருக்கும் கிட்டத்தட்ட. நீங்கள் போய் செக் பண்ணலாம் தெரியும். என்னத்துக்கு இதெல்லாம் போய் ஏன் என்ன சொன்னால் எங்களுக்கு என்ன அப்படின்னு நம்ம கேட்கலாம். நாங்கள்லாம் ஆனந்தமாக ராமாயண உபன்யாசம் பண்ணுறோம், உபன்யாசம் கேட்குறோம், இதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு அப்படின்னு. உங்களுக்காக இல்லை, இது உங்கள் பேர பேத்திகள் எந்த புக்கு வச்சு படிச்சுட்டு இருக்காங்கிறத இப்போயே நீங்கள் லஞ்ச் டயத்துலேயே போய் செக் பண்ணிக்கலாம். என்ன புக்கெல்லாம் அவகிட்ட இருக்குது, ஏன்னா இங்கிலீஷ் புக்குன்னு ஏதோ நாவல்லாம் படிக்கிறாள், என்ன புக்குன்னு பாருங்கள், இந்த புக்கு இருக்கும். புக்கு இருந்த இடத்துக்கு போட்டுமே ராமர் ஃபோட்டோ போட்டிருக்கு. அமிஷ் திரிபாட்டி நிறைய ஹிந்துத்துவா பர்சன் வேற. அவர் ஹிந்துத்துவான் வாயால் சொல்லிட்டதுனால இவனும் ஹிந்துத்துவா கிடையாது. ஹிந்துத்துவாங்கிறதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். ஹிந்துத்துவா அப்படிங்கிறது
எவ்வளவோ பேர்கள் அதுக்காக மிகப்பெரிய தியாகம் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். இன்னைக்கு நேற்றுக்கு வந்த விஷயம் இல்லது, அது என் குருநாதன் காலத்துல இருக்கிற விஷயம். சமர்த்த ராமதாசர் சஹாஜி தான் ஹிந்தவி ஸ்வராஜ்ங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு. அது சிவாஜி மகாராஜாவோட விஷயம். மிகப்பெரிய தியாகம் பண்ணவர்களால் ஏற்படுத்தப்பட்ட விஷயம் ஹிந்துத்வாங்கிறது. விளையாட்டு இல்லை, கிள்ளுக்கீரை இல்லை. ஹிந்துத்வான் இன்னைக்கு ரொம்ப பாப்புலர் ஆயிட்டதுனால, ஹிந்துத்வா ஐடியாலஜி பாப்புலர் ஆயிடுது இல்லையா, நம்மளும் ஹிந்துத்வான்னு சொல்லிக்கலாமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சேரலாம். சேர்ந்தவன்லாம் ஹிந்துத்வா கிடையாது. ரொம்ப பெரிய விஷயம் அது ஹிந்துத்வாங்கிறது. நேற்றுக்கு ரொம்ப அழகாக அந்த குழந்தை சொல்லிவிடுத்து ஹிந்துத்வான்னா என்னன்னு. சிம்பிளாக முடிச்சுட்டா. ஹிந்துத்வாவுக்கு பெருசாக ஒன்றும் விளக்கங்கள்லாம் தேவையில்லை. லோகா சமஸ்தா சுகினோ பவந்துங்கிற ஃபீல் முடிஞ்சு போச்சு. லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ குறிச்ச வெறி, அந்த ஃபீல், அவ்வளோதான். அது இல்லாதவன் ஹிந்துத்வா கிடையாது, அது உடையவன் ஹிந்துத்வா. அதை ரெப்ரசன்ட் பண்ணுற கல்ச்சருக்கு செக்யூரிட்டியாக நிற்கிறது அப்படிங்கிறது ஹிந்துத்வா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். இங்கே ஏதோ கடைசிதான், அதாவது அது என்னது, அவர் பேர் என்ன, ஆனந்த் நீலகண்டன். ஆனந்த் நீலகண்டனோட அசுராங்கிற புக்கெல்லாம் எடுத்து கூட டிஸ்கஸ் பண்ண நான் பண்ணலை. ஏன் பண்ணேன்னா அதான் சொல்கிறேனே, இது டைரெக்டாக இருக்கிறவா கிட்டக்க நம்ம இன்னி வரைக்கும் போகல. நாளைக்கு ஒரு டாக் இருக்குது, அது வேறு விஷயம். அது இன்னி வரைக்கும் வந்து இன்டைரக்ட் ஆத்தர்ஸ் மட்டும்தான் பேசின்னு இருக்கோம். தமிழில் வேற டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அது வீழ்த்தப்பட்டவர்களின் வீரகாவியம், அது பேர் அசுரா. புக்கு பேர் அசுரா, த வேங்க்விஷ்டு ஹீரோ. ஒரு நிமிஷம் முடிச்சுடுறேன். இந்த புக்கு இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 பக்க புக்கு. இது ஆனந்த் எழுதின ஒரு பேர். எதுக்காக இது போய் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஆனந்தோட ஃப்ரெண்டு இந்த அமிஷ் திரிபாட்டி. அதுக்காக சொல்கிறேன். இந்த புக்கு இருக்கு பார்த்தீங்களா, இந்த புக்கு ஒரு மிகவும் அருமையான புத்தகம், இது அவசியம் படிக்க வேண்டிய புத்தகம் அப்படின்னு இந்த புத்தகத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து எழுதினது யாரு அப்படின்னா இந்த ஆமிஷ் திரிபாட்டி. என்ன, இவர் எழுதின இந்த புத்தகம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த புக்குக்கு இவர் ஏன் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும்? ஒரு ஹிந்துத்துவ ஆளால கொடுக்க முடியுமோ? முடியாது. அப்போ இது மாதிரி ஆட்கள்லாம் தன்னை ஹிந்துத்வா அப்படின்னு சொல்லிக்கிறது மிகவும் கொஸ்டினபிளான விஷயம். இதுல ஹிந்துத்வா பீப்புள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். they should not get carried away by these kinds of guys. உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. ராமாயண புக்கு வச்சுட்டு இருக்கானே, என் பேரனும் ராமாயணம் படிக்கிறான், உள்ள ராம அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னு நினைச்சுப்பா. உள்ளுக்குள்ள இருக்கிறது அத்தனையும் விஷம். அது விஷம் ராமாயணத்தோட நிற்காது. அந்த புக்கில் ரொம்ப அழகாக ராகுல் சொன்னார், 2 பாயிண்ட் சொன்னார். ட்ரைபல் கல்ச்சரை எவ்வளோ கேவலமாக காட்டியிருக்குங்க. 2வது, சங்க காலம் அப்படிங்கிறத மிஸ்மேனேஜ்மெண்ட்னாலையும் சங்க காலத்து மன்னர்களுடைய மிஸ்ரூலாலையும் தான் விழுந்ததுங்கிறத சொல்லியிருக்கான் அவன். ராமரை பற்றி இமேஜின் பண்ண முடியும்னா சங்க காலத்தை பற்றியும் எதையாவது வாய்க்கு வந்து அதை வளர முடியும், இமேஜின் பண்ண முடியும். தோணுத்துக்கு எதை வேணா எழுதலாம். இன்னைக்கு ராமரை திட்டுறவன் நாளைக்கு சங்க காலத்தை திட்டுவான். நாளைக்கு இல்லை, இன்னைக்கே திட்டிருக்கான் அந்த புக்கில். இன்னைக்கு சங்க காலத்தில் திட்டுறவன் நாளைக்கு ட்ரைபலை திட்டிருக்கான். அதையும் இங்கே இருக்கு. ட்ரைபலை ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணியிருக்கான், கேவலமாக எழுதியிருக்கான். அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால ஏதோ ராமரை பற்றி தானே திட்டின்னு இருக்கான், நம்மளுக்கு என்ன அப்படின்னு விட்டுட முடியாது. நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒருத்தர் இருந்தாரே, பிதாமகர். அந்த நாளில் அவர் வந்து வைஷ்ணவத்தை பற்றி மட்டும்தான் திட்டின்னு இருந்தார். அப்போ எல்லாரும் எல்லாம் நடச்சிருந்தா, அதேதோ அவருக்கும் வைஷ்ணவத்துக்கு ஏதோ சண்டை அப்படின்னு. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்தது, மொத்த ஹிந்து மதத்தை திட்டுறார், சிவனையும் திட்டுவார், ஐயப்பனையும் திட்டுவார், யாரவான திட்டுவார் அப்படின்னு உடனே ஆஹா அப்படின்னு எல்லாரும் பார்த்தா. அது மாதிரி ஆகும். அந்த விஷயத்தில் வந்து ஏதோ ராமரை திட்டுறதோட இவன் நிறுத்த மாட்டான். இவன் சங்க இலக்கியத்தை பற்றி கண்ணாபின்னா எழுதுவான், சங்க காலத்து பெண்களை பற்றி எதையாவது எழுதுவான், மேலே மேலே ஏதாவது தொடர்ந்துன்னு தான் இருக்கும். தமிழ் கல்ச்சரே பேடும்பான், வேஸ்ட்டும்பான், ட்ரைபல் கல்ச்சர் வேஸ்ட்டும்பான். அதுக்கெல்லாம் ஏதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், மனம் போனபடி எதை வேணால் எழுதி புக்கு போடுறதுக்கும் ரெடியாவான். அவனோட பே மாஸ்டர்ஸ்லாம் எவ்வளோ கொடுக்குறாளோ அதை பொறுத்து தான் அவன் எழுதுறது. சிம்பிள். அவன் பே மாஸ்டர்ஸ் வந்து இந்தியாவை பிரேக் பண்ணணும்னு நினச்சுட்டா. அதுக்கு இவாளெல்லாம் எப்படி உபயோகப்படுத்திப்பா அதில் ஒரு ஹிந்துத்துவ ஆளாவும் காட்சி அளிக்கிறான். அதுதான் இங்கே பாயிண்ட். இது மாதிரி விஷயங்களில் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது இது ஓப்பன் மெசேஜாக இன்னைக்கு கொடுக்குறேன். ஜெய் சீதாராம்.